கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. எரேமியா புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 18 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் மடியில் சரி கட்டுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, பெற்றோர்கள் செய்கிற பாவம் பிள்ளைகளுக்கு சேருமா? கண்டிப்பாக சிலது சேரும். ஏனென்றால் அதாவது ரொம்ப பயங்கரமான பாவங்கள் அது பிள்ளைகளுக்கு சேரும். எப்படி தெரியும்னா, மோசஸ் அண்ணன் ஒரு குடும்பத்தில் இப்போ ஜெபிக்க போனாங்களாம். அவங்க கூப்பிடும் போது அப்போ இவர் போனால் அந்த 4 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ அந்த வீட்டில் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து தான். அவங்க பெற்றோர்கள் ரொம்ப அழுது அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கண் மூடி அவங்க ஜெபிக்கும் போது ஒரு விவசாயத்தில் ஒரு மாடை தோலை உரித்து அதை அடித்து விரட்டும் போது அதாவது அந்த அப்போலாம் வயக்காடு இருக்கும் இல்லையா, அந்த வயக்காட்டில் பக்கத்து வீட்டு தெருவில் இருக்கிற மாடு இவங்க பயிரெல்லாம் சாப்பிட்ருச்சுன்னு அந்த மாடை பிடிச்சி தோலை உரித்து உயிரோடு அதை வதைக்க அது வீட்டுக்கு அடித்து அனுப்பிச்சிருக்காங்க. அது அவங்க வீட்டில் இறந்துருச்சான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், வாயில்லாத ஜீவன் அது தோலை உரிக்கும் போது எவ்வளோ வலிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான பாவங்கள் இல்லையா? இது மாதிரி செய்தால் அப்போ அது சாபம் தானே வரும். எத்தனையோ பேர் இப்போ நிறைய பேர் வாயில்லாத மிருகத்தை ரொம்ப சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறாங்க. அதை நீங்கள் செய்யாதீங்க. பின்னாடி பிள்ளைகள் உங்கள் தலைமுறைகள் தான் பாதிக்கும். ஆண்டவர் நீங்கள் நன்மை செய்த 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நீங்கள் தப்பு செய்தால் 4 தலைமுறை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாராம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இனி இந்த மாதிரி காரியங்களே செய்யாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ.